அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாத்தின் அடிப்படை திருக்குரானும் நபி மொழியும், திருக்குரானும் ஹதீஸும். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், இதை நிராகரிப்பவர்கள் நிராகரிப்பாளர்கள் ஆவார்கள். ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அவர்களின் அமல்களிலே வித்தியாசங்கள் இருக்கும். நல்ல மூமீனாக ஈமான்தாரியாக இருக்கக்கூடியவன் அதிகப்படியான அமல்களை செய்து அவன் நன்மைகளை சேர்த்துக் கொள்வான். ஈமான் குறைவாக உள்ளவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் நிராகரித்தவர்களாக ஆக மாட்டார்கள். இஸ்லாத்தை நிராகரித்தவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். ஆனால் திருக்குரான் வசனங்களையும் சரியான பலமான நபி மொழிகளையும் நிராகரிக்க ஒருவன் ஆரம்பித்தால் அவன் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டே வெளியே போய்விடுவான். இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. மனோ இச்சைப்படி இல்ல, இதயத்தில் போடப்பட்ட வஹியின் மூலம். அப்ப என்ன செய்வான்? குரான்ல இல்லையேன்னு கேட்பான். குரான்ல இல்லாட்டாலும் என்ன இறைத்துவ நம்புறீல? நான் தானே சொல்றேன். அந்த குரான் இறைவன்ட்ட வந்தது நான் தானே உனக்கு சொன்னேன். அவன் வேறு வகையான வகை எனக்கு தந்திருக்கிறான். இதையும் ஏத்துக்கிறவன் எத்தனை பேரு, ஏத்துக்கிறான் எத்தனை பேர்னு தெளிவுபடுத்த செஞ்சாங்கிறான். அப்ப நபியுடைய வழிகாட்டுதல ஒருத்தன் ஏத்துக்கலன்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, டிக்ல வேணும்னு நான் செய்யறேங்கிறான். சோதனை பண்ணி கரெக்டா பியூர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அதாவது குரானையும் பின்பற்றுவேன், நபியுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்ற எத்தனை பேர், ரெண்டையும் பின்பற்றவனை அடையாளம் காட்டத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. இதுக்கு அடுத்த வசனம் 45ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன விளங்குகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி இறைவனிடம் புறத்திலிருந்து வந்ததோ அது மாதிரி அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விளக்கம் வந்தது. இன்னும் புதிய சில சட்டங்கள், குர்ஆன்ல சொல்லப்படாத பல சட்டங்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு வகையாக அவர்களுடைய இதயங்கள்ல பதிவு செய்யப்பட்டது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப நபிமார்களுடைய வேலை வேதத்தை வாங்கி தர்ற வேலை மட்டுமில்ல, வேறு விதமான செய்திகளை தருவதும் என்று வழங்கி கொள்கிறோம். இவ்வளவுதானா? இந்த இலக்கணத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல. இன்னும் ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு நபிமார்கள் வரலாறுக்குள் நுழைவோம். வரலாறுக்கு அவசரப்படாதீங்க. வரலாறு அல்லாஹ் சொல்றது படிப்பினைக்கு தான் வழங்குதா. தெரிய வேண்டிய விஷயங்கள் நம்ம கரெக்டா ஈமானே போயிருக்கலன்னா, இந்த அடிப்படை வழங்கலன்னு சொன்னா அப்புறம் அவன் நம்ம வழிகெடுத்துட்டு போயிடுவான். அது கவனம், அதுக்காக தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நபி மொழிகளை ஒரு முஸ்லிம் நிராகரிக்க ஆரம்பித்தால், பலமான நபி மொழிகளை, அவனது ஈமான் பறி போய்விடும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். நிராகரித்து விட்டு வெளியேறியவன் எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாலும் அதனால ஒரு பயனும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. இஸ்லாத்தையே நிராகரித்து விட்டு அவன் தொழுதா என்ன, தொழாட்டி என்ன, நோம்பு பிடித்தால் என்ன, பிடிக்காட்டி என்ன, இந்த காரியத்தை எந்த முஸ்லீமும் செய்யக்கூடாதுங்க. முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாருமே செய்யக்கூடாது. கனவுல கூட நினைத்து பார்க்கக்கூடாத ஒரு செயல் இது. எது? திருக்குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் நிராகரிப்பது. பாவங்கள் செய்யக்கூடியவன் முஸ்லீமாக கூட இருக்க முடியும். ஏன்னா முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மனிதர்கள் என்ற முறையில் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். நிராகரித்தவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறான். எந்த முஸ்லீமும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு படுபயங்கரமான செயலை இன்றைக்கு தமிழகத்துல தௌஹீத் சகோதரர்கள் சர்வசாதாரணமா செஞ்சிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதை ஒரு சர்வசாதாரணமாக ஒரு பெரிய விஷயமாக கூட எடுக்காம எண்ணாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை இன்னைக்கு பார்க்க முடியுது. இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் எப்படி செய்தாலும் நிராகரிப்பு தான். குர்ஆன் வசனங்களும் பலமான நபி மொழிகளும் நிராகரிக்கப்படுகின்றது என்பதை யாரால, நமது தௌஹீத் சகோதரர்களால நிராகரிக்கப்படுகின்றது என்பதை தெளிவான ஆதாரங்களோடு ஒவ்வொன்றாக கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஹிக்மத்து, ஈமான் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு? நிரப்பப்பட்டு அது கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட உடனே என்னுடைய நகருண்டா தொண்டக்குழி, தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை பிளக்கப்படுகிறது. அப்படி வருது. தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை என்ன செய்யுது? பிளக்கப்படுகிறது. அப்படி அதே புகார் அந்த ரிவாயத்தில் வருது. பிளக்கப்பட்ட உடனே
இன்னொரு அதுதான் விளக்கப்பட்ட உடனே வயிறு இருக்குல்ல, ஜம்சம் தண்ணீரை கொண்டு அது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனே அந்த தங்கத்தட்டில் கொண்டு வந்தாங்கல்ல ஈமான் ஹிக்மத்து, அதை கொண்டு வந்து அதுக்குள்ள ஊத்துறாங்க, நிறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுல புகாரியில ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது. இதை வச்சவன என்ன பண்ணிடுறாங்க, விட்டு இப்படி அறுத்து நெஞ்ச பழந்து உள்ள கொண்டு ஈமான் ஹிக்மத்தெல்லாம் தட்டில் கொண்டு வர முடியுமா? அதை கொண்டு நிறைக்கிறதுன்னா என்ன ஒரு பொருளாது, தட்டில் கொண்டு வந்து ஊத்துற சாமான ஈமான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட் வரும். உள்ளது எல்லாமே என்ன அடிப்படையில் வருதுன்னா சஹீஹான ரிவாயத் தான், அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. இந்த செய்தி ஒரு நம்பகமான யாருமே விமர்சனம் செய்யாத செய்தி தான். இப்போ நமக்கு என்ன வரும்னா இதயத்தை போட்டு எப்படி பழக்க முடியும், பிளந்து என்னத்தை கொண்டு வைக்க முடியும், பிளந்தா அந்த அறிகுறி இருக்குமே, பிளந்தா தைக்கிறது போறது இருக்குமே, அதெல்லாம் வச்சு அது மாதிரி எல்லாம் ஒன்று நடந்ததுக்கு இந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால நம்ம இது என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவுல உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில காட்சிகளை காட்டிவிட்டு தான் அப்புறம் நல்லா கூட்டு போறான். சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஆத்மீகமான முறையில அப்படியே இருக்கிற மாதிரியும் அப்படியே உள்ள ஊத்துற மாதிரியும் அப்ப ஈமான்லாம் அப்படி நிறைகிற மாதிரியும் அப்படியே நமக்கு ஒரு இன்பத்தில் லயிச்சு போய் இந்த ஒரு சந்தோஷமான கனவுகள் தோன்றும் இல்லையா, அது வரைக்கும் அந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்கன்னு விளங்குது. அதுக்கு ஒரு பலமான நபிமொழிங்க, ஆதாரபூர்வமான நபிமொழி. அதற்கான விளக்கத்தை சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததை கேட்டிருப்பீங்க. இந்த விளக்கத்தின் வழியாக படுபயங்கரமான அந்த ஈமான் பறி போகிற செயலை செய்வதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் சகோதரர் பி ஜெயலலிதா. அதை செய்யக்கூடாது என்று சொன்ன ஈமான் பறி போய்விடும், சரியான பலமான நபிமொழிகளை நிராகரித்தா ஈமான் பறி போய்விடும் என்று சொன்ன சகோதரர் பி ஜெயலலிதா அவர்களே ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அந்த விளக்கம் என்ன என்று கேட்டால், ஹதீஸ் சரியான ஹதீஸ், அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, பலமான நபிமொழி. அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த நபிமொழியை படுபயங்கரமான ஒரு மெசேஜ் வைக்கிறாருங்க. இதுல என்ன மெசேஜ்னு கேட்டா, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த நபிமொழியில நபி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மேரேஜ் சம்பவத்திற்கு முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிறு நெஞ்சை எல்லாம் பிளந்ததாகவும் பிளந்து ஜம்சம் தண்ணீரால் கழுவியதாக செய்தி எனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவர் சகோதரர் பி ஜெயலலிதா என்ன மெசேஜ் வைக்கிறாங்கன்னா, இது நடந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை, நெஞ்சை பிளந்தால் அடையாளம் இருக்கணும்ல, ஹிக்குமத்தும் ஈமானும் எல்லாம் பொருளா, அதை கொண்டு போய் உள்ள ஊத்துறதுக்கு என்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும் என்று சொல்கின்றார். சொல்லி கனவிலே நடந்தது இது என்று விளக்கத்தை கொடுக்கிறாருங்க. நபிமொழியில அவர்களுக்கு நடந்ததாக அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கின்றாங்க, அவர்கள் கனவு என்றெல்லாம் சொல்லவில்லை. இதற்கு இவர்கள் வைக்கிற மெசேஜ் என்னன்னு கேட்டா, அந்த ஆபரேஷன் எப்படி செய்ய முடியும், நெஞ்ச பிளந்து எப்படி ஊத்த முடியும் என்று சந்தேகம் வரும், கனவிலே காட்டப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். இது என்ன என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வால சில செயல்கள் செய்ய முடியும், எல்லாத்தையும் அல்லாஹ்வால செய்ய முடியாது. மனிதர்கள் என்ன செய்வாங்களோ அதை போல்தான் அல்லாஹ்வாலையும் செய்ய முடியும். இது அடிப்படையே அல்லாஹ்வின் தன்மையை மறுக்கக்கூடிய காரியம்ங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தான் முஸ்லிம்கள். அவன் செய்ததாக சொல்லக்கூடிய செயல்களிலே நாம் சந்தேகப்படவே கூடாது, அந்த சந்தேகத்தை நினைத்து கூட பார்க்க கூடாதுங்க. அப்ப இவர்களே சொல்லுகின்ற சொன்னதை கேட்டீங்க நீங்க, நபிமொழி பலமானதுதான், ஆனால் இந்த சந்தேகம் வருமா? யார் சந்தேகம் கேட்டா கூட இவர்கள் சொல்லணும், அல்லாஹ் செஞ்சான்னு சொல்றாங்களப்பா, அதுல சந்தேகப்படுவே நீ, அது சொல்றது யாரு? அல்லாஹ்வின் நபி சொல்றாங்க, தனக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க, இதை சந்தேகப்படுவியா என்று விளக்கம் தரக்கூடிய நிலைமையிலே இருக்கிற சகோதரர் பி ஜெயலலிதா யாரும் கேட்காமல் அவர்களே சொல்கின்றார்கள், சந்தேகம் வரும். சந்தேகம் தான் கனவு என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. கனவுனாலே நடக்கலாங்க, கனவுல நடந்ததுன்னு சொன்னால உண்மையிலே நடக்கலன்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மெசேஜ படுபயங்கரமான ஒரு மெசேஜ் தான் மதிப்புக்குரிய சகோதரர் பி ஜெயலலிதா இந்த அந்த நபிமொழியை மறுப்பதன் மூலம் வைக்கிறாங்க. ஈமானை பறிக்கக்கூடிய காரியம் என்ன?
நபி மொழியில் நிராகரிக்கப்படும். அதன் பின்பாக குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிராகரிப்பார்கள். பின்பு விளக்கம் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். அந்த விளக்கங்கள் சிரிப்பு வரது மாரி இருக்கும் என்றெல்லாம் சொன்ன அளவுகோலை எல்லாம் கொடுத்த சகோதரர் பி ஜெயலலிதாவுதீன் அவர்களே இந்த அந்த நபி மொழியை மறுப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கனவுல நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க எனக்கு நடந்துச்சு என்று உண்மையிலே நடந்தது என்று சொல்கிறார்கள். கனவு என்றெல்லாம் அந்த நபி மொழியில் இல்லைங்க. இவர்கள் கனவு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விளக்கத்தை கொடுக்கிறார்கள். புகாரில் ஒரு 7-8 இடத்துல வருது. அது என்ன வருதுன்னு சொன்னால் அன்றாடம் சூரியனுடைய மறைவை பற்றி தான் அது வருது. இன்னும் சொல்ல போனால் அவனுங்க சூரியன் ஒரு நாள் மறையுது. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க இது எங்கே போகுது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் தெரியலேண்டவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே போகுது, சஜிதா செய்ய அனுமதி கேட்குது, சஜிதா செஞ்சுட்டு இப்படி வந்துடுது அப்படிங்கிறாங்க. என்னைக்கு அனுமதி மறுக்கப்படுமோ அப்போ திருப்பி வரும், மேற்கால உதிக்கும்ங்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நம்ம சரியான ஹதீஸ்ன்னு நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். இது கொஞ்சம் அடிப்படையே சில பண்ணணும், யோசிக்கணும். யோசித்து அது அது ஏற்கத்தக்கதா வாக்குக்கு ஹிலாஃபுல் வாக்கையாக இருக்குது, வாக்குக்கு மாற்றமாக இருக்குன்னு வைங்களேன், அதுவே ஒரு விஷயம் தவறு என்பதற்கு பெரிய ஆதாரம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பதற்கு அது மாற்றமாக இருக்குது. அதாவது இது இனிக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க, வாயில் வைக்கிறீங்க இனிக்கலை. இப்போ என்ன இனிக்குதுன்னு சொல்கிறது உண்மையா, இனிக்கலைங்கிறது உண்மையா? நீங்கள் வச்சு வாயில் வச்சு பார்க்குறீங்க இனிக்கலை. அப்போ வாக்கு நிலவரம் கண் முன்னாடி இருக்கிற நிலவரம் இருக்குதுல்ல, அந்த நிலவரத்துக்கு மாற்றமாக வஹி இருக்காது. இறைவனுடைய வஹி இருக்குதுல்ல, கண்ணுக்கு முன்னாடி தெரியுத பச்சையாக இருக்கிறத கருப்புன்னு வஹி சொல்லாது. பச்சையை பச்சைன்னு தான் சொல்லும். நீங்கள் நானும் சொல்ல மாட்டோம், படைச்சவன் சொல்ல மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லாட்டி இறைவன் சொல்லுவானா? வஹியில் இருக்காது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் வருவோமே, இதே எடுத்துக்கிறீங்களேன். சூரியன் மறையுது, உண்மையில் மறையுதா? அந்த காலத்தில் மறையுதுன்னு நினச்சாங்க, உண்மைக்கு மறையலை. அது இன்னொரு பக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதான் நம்ம இப்போ மேலே அமெரிக்கா எவ்வளோ பேர் இருக்குது. அப்போ சூரியன் மறையவே கிடையாது, விளங்குதா? ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை அது மௌக்குஃபாக இருக்கலாம். நம்ம அப்படி என்ன அளவுக்கு செய்யலாம்னு கேட்டால், அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய கருத்தாக சொன்னதை அடுத்து வந்தவர் ரசூல்லாவுடைய கருத்தாக சொல்லிட்டாரு. அதுதான் நடந்திருக்க முடியும். சூரியன் உண்மையில் எங்கேயும் போகலாம் இல்லை. இன்னும் சொல்ல போன சகோதரர் பி ஜெயலலிதாவுதீன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை கேட்டீர்கள். இந்த விளக்கம் சிரிப்பு வர மாதிரியான விளக்கம்ங்க. உலகத்துல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சூரியன் மறைய கிடையாது, பூமி சுற்றுவதால் தான் பகலிரவு உண்டாகுதுங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். உலகமே ஒருமிச்சு இன்று வரை தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட சொல்லி தரப்படுது. இப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைய வரைக்கும் உலகம் பயன்படுத்திட்டு இருக்குங்க. அவர் உட்பட, சகோதரர் பி ஜெயலலிதாவுதீன் உட்பட சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தைகளைத்தான் இன்றைய வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது தெரியாம பயன்படுத்துறதா? உதாரணத்திற்கு நீங்க செய்தித்தாளில் பாருங்க, சூரியன் உதிக்கும் நேரம். கேலண்டர்ல பாருங்க, சூரிய உதய நேரம். பாடத்திட்டத்துல சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும். இது சாதாரணமான விஷயம்ங்கிறது. இது இந்த ஒரு தத்துவத்தை, சிரிப்பு வர மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லி பாருங்க, ஈமான பறிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறது. குர்ஆன் வசனம் அந்த நபிமொழியை நிராகரிக்கிறது ஈமான பறிக்கக்கூடிய விஷயம். ஈமான் பறி போயிடுச்சுன்னு சொன்னா அவன் அடுத்து குர்ஆனை நிராகரிப்பான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. எந்த ஆதாரமும் இல்ல, சிரிப்பு வர மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லி 2ஆம் கிளாஸ் நீங்க படிக்கக்குள்ளே நீங்க படிச்சிருப்பீங்க. வாத்தியார் டேபிள்ல வச்சிருப்பாரு ஒரு புகோள உருண்டையா, உலக உருண்டா. அதை சுற்றி விட்டு முன்னாடி ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைப்பார். இங்க பாருங்க, இதுதான் சூரியன், இதுதான் பூமி. பூமி சுற்றுவதனால்தான் பகலிரவு உண்டாகிறது. இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கு பகல், இந்த பக்கம் இரவா இருக்குது, இருளா இருக்கிறது இரவு என்று விளக்குவார். அப்ப அந்த 2ஆம் கிளாஸ்ல சொல்லக்கூடிய பாடத்தை இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையை அதை இன்னும் ஒரு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பலமான நபி மொழியை நிராகரிப்பதற்கு
இவர் அந்த விளக்கத்தை ஒரு தத்துவத்தை சொல்றாருங்க, சிரிப்பு வர மாதிரியான தத்துவம். இத இந்த மாதிரியான வார்த்தைகளை, சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தைகளை கொண்ட நூற்றுக்கணக்கான நபிமொழிகள் சஹீஹுல் புகாரில போய் பாருங்க. சஹீஹுல் புகாரில, முஸ்லிம்ல எல்லாம் நூற்றுக்கு மேற்பட்ட பலமான நபிமொழிங்க. சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல நபிமொழி இபாதத்தை பத்தி பேசப்படுதுங்க. இபாதத்து சம்பந்தமா, தொழுகை சம்பந்தமாக அத்தனை ஹதீஸ்களும் இந்த விளக்கத்துல நிராகரிக்கப்படும். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிராகரிக்கின்றார்கள். அதுல உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸ் பாருங்க, இபாதத்து சம்பந்தமா, சூரியன் உதிக்கும் நேரத்தையும் மறையும் நேரத்தையும் தொழுகைக்காக நாடாதீர்கள். இது அனைவராலும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுங்க. இதை போல் வேறு பல செய்திகளை சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் போய் அடிச்சு பாருங்க, புகாரி இருந்து அடுத்து பாருங்க, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் பொலபொலன்னு கொட்டும். சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அத்துணையும் நிராகரிக்கப்படும் இந்த விளக்கத்தினால். இப்போது திருக்குறான், இப்ப இந்த ஒரு உரைகள் அடிப்படை ஆதாரம் திருக்குறானும் ஹதீஸும். அந்த ஹதீஸ நபிமொழியை மறுக்கணும்னு சொல்றதுனால அடுத்த ஆதாரமாகிய அல்லாஹ்வின் வார்த்தை, நேரடி வார்த்தை திருமறை திருக்குறானில நம்ம இதை உரசி பார்க்கலாம். இந்த விளக்கத்தை நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுலயும் சந்தேகம் இருந்தால், ஏன்னா சொன்னது பி ஜெயலலாவுதீன் அவர்கள், சகோதரர் பி ஜெயலலாவுதீன். அப்போ இதை அவர்களுக்கு சந்தேகமா இருந்தா அல்லாஹ்வோட வார்த்தையில நேரடியாக உரசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை திருக்குறானில 20வது அத்தியாயத்தின் 130வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் உனது இரட்சகனின் புகழை துதித்துக் கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை திருக்குறானில் சொல்கின்றாங்க. மறையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை இந்த வசனம் இவரது விளக்கப்படி அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்க முடியவே முடியாது. திருக்குறானை நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாருங்க? திருக்குறானை அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு வாங்கி கொடுத்தது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டார்கள் என்று நபிமொழிகளை நிராகரித்தார். இப்ப அவர் விளக்கப்படி இந்த திருக்குரான் வசனம் நிராகரிக்கப்படுகிறது. அதே போலவே அல் பக்ராவின் 2வது அத்தியாயத்தின் 258வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னனோடு வாதாடியதை குறிப்பிட்டு காட்டுகிறான். எனது இரட்சகன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், உன்னால் முடிந்தால் நீ மேற்கே உதிக்க செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு மன்னரிடம் வாதாடியதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். மறையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை சகோதரர் பி ஜே அவர்களின் விளக்கப்படி இந்த வசனத்தை அல்லாஹ்வின் ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. ஏன்னா இந்த வசனத்துல சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தை எல்லாம் வருது. அடுத்ததாக அல் அன்ஆம் என்ற சூராவின் 78வது வசனத்தில் சூரியன் உதயமாவதை கண்டபொழுது இது எனது இரட்சகன், இது மிக பெரியது என்று அவர் கூறினார். சூரியன் மறைந்த பொழுது இதை விட்டு நான் விலகி விட்டேன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் நேரடி வார்த்தை திருக்குரான் வசனம்ங்க. மறையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப சூரியன் அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை சகோதரர் பி ஜே அவர்களின் கருத்துப்படி இதையும் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால் சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தை அதில் வருகிறது. நமக்கு குரானை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி அறிவித்து கொடுத்தது அல்லாஹ்வின் ரசூல். இதே போலவே 18வது அத்தியாயத்தின் 17வது வசனங்க, அல் காஃப் என்ற அத்தியாயத்தின் 17வது வசனத்துல சூரியன் உதயமாகும் பொழுது அது குகையின் வலது புறம் சாய்வதை காண்பீர், அது மறைகின்ற நேரத்தில் அவர்களை கடப்பதை இடதுபுறமாக கடப்பதை காண்பீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனம் 18வது அத்தியாயத்தின் 17வது வசனம்ங்க. மறையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம்.
அப்போ சூரியன் வந்து அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை வந்து இந்த வசனமும் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லியிருக்க முடியாது. சூரியன் உதிக்கும் மறையும் என்ற வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போலவே அதே அத்தியாயத்தின் 18 அல் காஃப் என்ற அத்தியாயத்தின் 86வது வசனம், சூரியன் மறையும் திசையை அவர் அடைந்த பொழுது சேறு நிறைந்த தண்ணீரில் அது மறைவதை கண்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வந்து மறையவே கிடையாது. விளங்குதா? ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ சூரியன் வந்து அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை வந்து இந்த வசனத்தையும் நிராகரிக்க வேண்டும். ஏனென்றால் இதிலும் சூரியன் மறையும் உதிக்கும் என்ற வார்த்தைகள் எல்லாம் சூரியன் உதிக்கும் திசையை என்று வருகிறது, மறையும் திசையை என்று வருகிறது. இதே அத்தியாயத்தின் 90வது வசனத்தில் 18வது அத்தியாயத்தின் 90வது வசனத்தில் இறுதியாக முடிவாக சூரியன் உதிக்கும் திசையை அவர் அடைந்த பொழுது ஒரு சமூகத்தினரின் மீது உதித்திருப்பதை கண்டார் என்று அந்த வசனம் வருகிறது. இந்த பி ஜெயலலிதாவின் விளக்கப்படி இதை நிராகரிக்கணுங்க. வந்து மறையவே கிடையாது. விளங்குதா? ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ சூரியன் வந்து அந்த காலத்து நாலேஜ் படி இவர் யாரோ ஒரு விளங்கி அவர் இஷ்டத்துக்கு கூட அடிச்சிருக்கார். ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது. இந்த வாசகத்தை வந்து இப்பொழுது இந்த 6 வசனங்களையும் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ்வின் ரசூல் சொல்லியிருக்க முடியவே முடியாது என்று பிஜேவின் விளக்கம் இருக்கிறது. இப்பொழுது தெளிவான சான்று அல்லாஹ் காட்டியிருக்கிறாங்க. இதை விட தெளிவான சான்றை காட்ட இயலாது. அவருடைய நேரடி வார்த்தைகளில் இருந்து அல்லாஹ் காட்டுகிறான். நபிமொழிகளை நிராகரிப்பதற்கு, ஹதீஸ்களை நிராகரிப்பதற்கு இது அளவுகோல் கொடுத்தாருங்க. என்ன அளவுகோல்னு கேட்டா, அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் ரசூல் உண்மைக்கு மாற்றமாக சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்று வருகிறது, அதை அவர்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள், உண்மைக்கு மாற்றமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று சிரிப்பு வரத்தக்க ஒரு தத்துவத்தை சொல்லி நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இந்த ஒரு விளக்கத்தின் மூலம் நிராகரித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6 வசனத்தின் வழியாக இன்னும் 2-3 வசனம் கூட இருக்குதுங்க. நேரடியாக நான் சொல்லி சூரியன் உள்ளக்கு போகுது சைதா செஞ்சுட்டு வருதுன்னா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க? இது வஹியா இருக்கவே முடியாது. இதெல்லாம் அந்த கணக்கில் வந்துடும். ஈமான் பறி போய்விடும். நபிமொழிகள் எல்லாம் நிராகரிக்க ஆரம்பிச்சோம்னா ஈமானை பறி போயிடும், அவன் வழி எடுத்துட்டு போயிடுவான். அப்ப நபிமொழிகளை நிராகரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? குர்ஆனையும் மறுப்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் தத்துவம் சொல்லுவாங்க, சிரிப்பு வர மாதிரியான தத்துவமா இருக்கும், தனக்கு தானே முரண்பட்டுக் கொள்வார்கள் என்று விளக்கத்தையும் ஒரு அளவுகோலையும் கொடுத்த சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் அவர்களே அதை செய்திருப்பதை பார்க்கிறோம். நபிமொழி நிராகரிக்கப்பட்டுச்சிங்க காமிச்சோம். அதுலயும் சந்தேகம் இருந்தால் அவர் சொன்ன அடுத்த அளவுகோலையும் அந்த குர்ஆனை நிராகரிப்பார்கள். இந்த குர்ஆன் நிராகரிக்கப்பட்டுச்சிங்க வசனங்கள் அந்த ஒரு விளக்கத்தின் வழியாக. அந்த தத்துவம் சொல்லப்பட்டுச்சு. அந்த தத்துவம் சிரிப்பு வரது போல இருந்த ஒரு தத்துவம். இப்பொழுது அவர் அந்த அளவுகோலை அவர் சொல்லக்கூடிய அந்த அளவுகோலை கேளுங்கள். ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அருக்கு விளக்கம்னு காட்டிடுவாங்க. அதெல்லாம் வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அது விளக்கத்தை காட்டுப்பா, அல்ல எதுக்கு தூதரை அனுப்புறேங்கிறானோ அது என்கிட்ட காட்டு, விளக்கண்டா என்ன சொல்ல இயல. அப்போ சொல்ல இயலாட்டி என்ன செய்வாங்க? நானும் மறுக்கிறேன், இந்த ஆயத்தை நான் மறுக்கிறேங்கிற சொல்ல மாட்டாங்க, மறுப்பாங்க. மறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உளறி எதையாவது சமாளித்து கேட்டாலும் சிரிப்பு வர்ற மாதிரி தத்துவத்தை எல்லாம் சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே மறுத்துக் கொள்வார்கள். ஒரு மனுஷனை மௌத்தாக்கி விட்டு மையத்தாக ஆக்கிவிட்டு அவனுக்கு போய் நான் ஆபரேஷன் பண்ணி அவனோட நோயை குணப்படுத்த போகிறேன் என்றால் எப்படி? ஆளை உயிரோட வச்சு அவனுக்கு ஆபரேஷன் செய்யணுங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நிராகரிக்கக்கூடிய செயல்களை செய்துவிட்டு நான் தௌஹீத் அவனுக்கு சொல்றேன்னு சொன்னா இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆளு மௌத்தாயிட்டான், அவனுக்கு செய்யக்கூடிய ஆபரேஷனால பயன் உண்டுங்களா? அப்போ இதை நம்ம ஆளை கொள்ளாதீங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாதீங்க, இஸ்லாத்திலே வச்சு அவன் தௌஹீதை சொல்லுங்க என்று சொல்கிறோம். தௌஹீதை சொல்லணும், அவனை முஸ்லீமாக வைத்து தௌஹீதை சொல்லணும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படைங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய நம்ம குர்ஆன் ஹதீஸையே இது ஒரு கேலி கூத்துங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடக்கிறோம்னு சொல்றது கேலி கூத்து, பொய்யான ஒரு செயலுங்க. எப்படி சொல்றோம்னு கேட்டா,
நான் ஒவ்வொரு செயலையும் குர்ஆன் ஹதீஸை உரசி பார்த்து தான் செய்கிறேன் என்று சொல்றது நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். எப்படின்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம செய்கின்ற நம்பல் ஒவ்வொரு செயலையும் அந்த குர்ஆனை ஹதீஸையும் நிராகரிப்பதற்கு ஒரு விளக்கம் தரப்படுகிறது, ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அந்த தத்துவத்தை குர்ஆன் ஹதீஸ்ல உரசி பார்த்தோமா? குர்ஆன் ஹதீஸையே இல்லாம அடிக்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் தரப்படுதுங்க. அந்த அளவுகோல எல்லாத்தையும் தான் நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல உரசி பார்ப்போம் இல்லையா? அப்ப இதை முக்கியமா இதை உரசி பார்க்கணும் இல்லையா? ஹதீஸை நிராகரிக்கணும் சொல்றாரு. அடுத்து குர்ஆன் இருக்குல்ல, அல்லாஹ்வின் நேரடி வார்த்தை, அந்த நேரடி வார்த்தையில உரசி பார்த்தோமா? என்ன நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன? ஒரு விளக்கம், கவர்ச்சிகரமான விளக்கம். அப்ப ஒரு கவர்ச்சிகரமான விளக்கத்தை கொடுத்து குர்ஆன் முழுக்க நிராகரிக்கலாம். ஒட்டுமொத்த குர்ஆனையும் நிராகரிக்கங்க, நம்ம தான் வெளியே உரசுறது இல்லையே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கறது இல்ல. நமக்கு தேவை விளக்கம். அது எப்படி? கவர்ச்சிகரமா பேசக்கூடிய ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை கொடுத்தா குர்ஆன் முழுக்க நிராகரிச்சிருவோமா? இப்ப இந்த செயல் நாம் கவர்ச்சி ஆதாரம் இல்லைங்க. இஸ்லாத்துல கவர்ச்சி ஆதாரம் கிடையாது. ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கணும், என்னோட வாப்பாவை நான் மதிக்கிறேன், அவர் சொல்றபடிதான் ஒன்னும் செய்வேன், அவ்வளவு மதிக்கிறேன். துனியா விஷயத்துலங்க எனது வாப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு மாற்றமா செய்ய மாட்டேன், ஒவ்வொன்றையும் அவரை கேட்டுதான் செய்வேன் என்று சொல்லுகிறான். அவரையே காலி பண்றதுக்கு அவர்கிட்ட சொன்னா, காலி அவரை கொலை பண்றதுக்குங்க, உன் வாப்பாவை கொலை பண்ணிடு சொன்னா செய்வான் அவன். இப்ப நம்ம செய்யறோமே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றையும் செய்யறோம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை காணடிக்கிறதுக்கு, குர்ஆன் ஹதீஸை நிராகரிப்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுதுங்க. அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டாலே நம்ம அறியாமலே இத்தனை குர்ஆன் வசனங்களும் நூற்றுக்கணக்கான நபிமொழிகளும் நிராகரிக்கப்படுதுங்க. அப்ப கவர்ச்சியை நம்ம ஆதாரம் எடுத்துக்கிட்டோம். இதுதான் பிரச்சனை. இப்போ இதை விட கவர்ச்சியாக பேசக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வே கிடையாது, அல்லாஹ் மன்னிக்கணும், எல்லாம் இயற்கையா நடக்குதுங்க, இதுல ஒருத்தம் கிடையாது என்று அந்த கம்ப்ளீட்டா நிராகரிப்பு கொள்கையை சொல்றாரு. ஏற்றுக்கொள்வோமா? அப்ப இதை நம்ம விளங்கிக் கொள்ளணுங்க. மையத்தை ஆயிராதீங்க. கவர்ச்சியாக பேசி சயனட் இருக்குல்ல, சயனட் விஷம் சாக்லேட்ல கொடுத்தா வச்சு கொடுத்தா சாப்பிடுவோமா? அப்போ கவர்ச்சியாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோமா? உயிரோட இருந்தா தான் நம்ம செயல்களை செய்ய முடியும், தௌஹீதை பின்பற்ற முடியும். முஸ்லீமாக இருந்தா தான் தௌஹீதை பின்பற்ற முடியுங்க. முஸ்லீமாக இல்லாம இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டு நான் வரதட்சணை வாங்குவதற்காக வாங்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் மாநாடு போடுகிறோம், வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, வல்லத்தில் பெரிய மாநாடு, தஞ்சாவூரில் பெரிய மாநாடு. மனுஷன் முதல்ல முஸ்லீமா நடக்கணுங்க. குர்ஆனை ஹதீஸையும் நிராகரித்து விட்டு அந்த கூட்டத்தை போட்டா என்ன? வரதட்சணை வாங்கினா வாங்காட்டி என்ன? தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும்? நெஞ்சில கை கட்டி தொழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்ல என்ன வருதோ அப்படி தொழணும். அப்போ இஸ்லாத்தை நிராகரிச்சு விட்டு, குர்ஆனை ஹதீஸை நிராகரிச்சு விட்டு அப்ப எப்படி தொழுதாங்க? முஸ்லீமாவே இல்ல. அப்ப மையத்தாக ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் சொல்லுகிற நேரத்தில் அது வேற ஒரு திசை திருப்புற மாதிரி இயக்கம், வேற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்ம இயக்கத்தை அழிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க என்றெல்லாம் பேசுவதை கேட்கிறோம். கடந்த காலத்துல பல நிகழ்ச்சிகள் எல்லாம் சுட்டி காமிச்சாங்க. அவர் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் நம்ம இயக்கத்தை அழிக்கிறதுக்காக செய்கிறார். இயக்கத்தை பத்தி நம்ம பேசிருக்கிறோமா? இயக்கத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த இயக்கத்தில் வேணாலும் இருந்துட்டு போகும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இங்க வாப்பா, உனக்கு கொடி என்ன? டிஎன்டிஜே கொடியா? இங்க போ. உன் கொடி என்ன? ஜாக்கா? நீ இந்த பக்கம் வா. நீ என்ன தமுமுகவா? எந்த பேனர்ல வந்திருக்கிற? தமுமுக கொடியா? இங்க வா. இப்படியா உள்ள தரம் பிரிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான்? மறுமையில அல்லாஹ் கேட்கக்கூடியது, குர்ஆனை ஹதீஸை பின்பற்றினியா? நம்ம என்ன சொல்றோம்? குர்ஆனை ஹதீஸை பின்பற்றி எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க. அதே நேரத்தில் குர்ஆனை ஹதீஸை நிராகரிக்க சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வளர்க்கிறோம்னு சொன்னா அந்த வளர்ச்சி தேவையில்லை, அந்த இயக்கம் தேவையில்லை. இன்றைக்கு கண்கூட பார்க்கிறோம், இயக்க வளர்ச்சி தாங்க பெருசா தெரியுது. கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம். இயக்கம் என்ன? இயக்கத்தை அழிக்க பார்க்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை நிராகரிச்சுட்டு வெளியேறீங்களேப்பா. குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்காமல் அதே இயக்கத்தில் இருங்க. அந்த பேனரோட அல்லாட்ட போவோம். அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு டிஎன்டிஜே கொடியா, தமுமுக கொடியா,
ஜாக்கு கொடியா, ஐஎன்டிஜே கொடியா, அந்த கொடியவே பிடிச்சிக்கிட்டு போவோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடப்போம். அந்த பேனர்ல அல்லாட்ட போவோம். அதுல தப்பு இல்ல. சமுதாய நலப்பணிகளை செய்யணுமா, ஒரு இயக்க வேண்டியதுதான். மனித உரிமை மாநாடு நடத்தணுமா, இயக்க வேண்டியதுதான். மக்கள் உரிமையை கவர்மெண்ட் கிட்ட வெற்றி வென்றெடுக்கணுமா, அதுக்கு இயக்கமும் கூட்டத்தையும் காட்டணும். குர்ஆன் ஹதீஸை நிராகரிச்சுட்டு இல்லைங்க. குர்ஆன் ஹதீஸை நிராகரிச்சு விட்டு அதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. மையத்தாயிராதீங்க, மனுஷன் உயிரை விட்டுறாதீங்க. உயிர் இருக்கணும், உயிரை வைத்து செயல்களை செய்யுங்கள் என்று சொல்கிறோம். இது வந்து நம்ம ஒவ்வொரு சகோதரர்களும் தௌஹீதை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸை நிராகரிச்சு விட்டு இல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். இப்ப இத வந்துங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தமிழக முஸ்லிம்களுக்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு டெஸ்டாக அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. என்ன டெஸ்ட்? அத சகோதரர் பி ஜெயலலிதா அவர்களே விளக்குவதை கேளுங்கள். இல்ல, இதயத்தில் போடப்பட்ட வஹியின் மூலம். அப்ப என்ன செய்வான்? குர்ஆன்ல இல்லையேன்னு கேட்பான். குர்ஆன்ல இல்லாட்டாலும் என்ன இறைத்துவ நம்புறீல? நான் தானே சொல்றேன், அந்த குர்ஆன் இறைவன்ட்ட வந்தது நான் தானே உனக்கு சொன்னேன். அவன் வேறு வகையான வகை எனக்கு தந்திருக்கிறான். இதையும் ஏத்துக்கிறவன் எத்தனை பேரு, ஏத்துக்கிறான் எத்தனை பேர்னு தெளிவுபடுத்த செஞ்சாங்கிறான். அப்ப நபியுடைய வழிகாட்டுதல ஒருத்தன் ஏத்துக்கலன்னு சொன்ன அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, டிக்ல வேணும்னு நான் செய்யறேங்கிறான். சோதனை பண்ணி கரெக்டா பியூர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அதாவது குர்ஆனையும் பின்பற்றுவேன், நபியுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்ற எத்தனை பேர், ரெண்டையும் பின்பற்றவனை அடையாளம் காட்டத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. இதுக்கு அடுத்த வசனம் 45ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் அல்லாஹ் இப்பொழுது வச்சிருக்கிற அந்த டெஸ்ட பத்தி சொன்னாங்க. என்ன டெஸ்டுங்க? நபி மொழிகளை நிராகரிச்சு, அதன் பிறகு குர்ஆன் வசனங்களை நிராகரிச்சு, அதற்கு சில தத்துவங்களையும் சிரிப்போற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி ஒட்டுமொத்தமா இஸ்லாத்தை நிராகரிச்சு விடுவாங்க. யாரு? நபி மொழிகளை நிராகரிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க. அதற்கு தனக்கு தானே முரண்பட்டுக் கொள்வார்கள். அதுக்கு பிறகு எல்லாருமே அவங்கள ஒடிக்கெடுப்பாங்க. யார் வேணா ஒடிக்கெடுத்துலாம். அதனால நபி மொழிகளை நிராகரிக்க கூடாதுங்க, சரியான நபி மொழிகளை என்று அல்லாஹ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாரு நிராகரிச்சு வெளியேறா, யாரு அல்லாஹ் ரசூலும் சொன்னதை பின்பற்றாங்க என்று அல்லாஹ் டெஸ்ட் வச்சிருக்கிறான். இந்த டெஸ்ட் எல்லாருக்கும், சகோதரர்களுக்கு பல இயக்கங்களை சேர்த்தவங்க